இது ஆடி மாசம் தானே, அப்ப அக்கா வீட்டுக்கு வரும் தானே, ஜாலி. நான் போயிட்டு அக்காவுக்கு போன் பண்றேன். ஏய் நில்லு, எங்க போற? போன்ல அப்புறம் பண்ணிக்கலாம், வந்து இங்க உட்காரு. என்னம்மா, நான் போய் ட்ரெஸ் மாத்தின்னு வந்துடுறேம்மா, போகணும்ல. ட்ரெஸ் மாத்திராலாம். முதல்ல உனக்கு யார் அக்கா? அம்மா, உனக்கு என்ன அம்னீஷியாவா? அக்காவை தான் சொல்றேன். அவளுக்கு கல்யாணம் ஆகி கொடுத்துட்டோம்ல, இப்ப ஆடி மாசம் வீட்டுக்கு கூட்டின்னு வருவாங்கல்ல. ஆமா அக்காவா, அக்கா அதான் கல்யாணம் பண்ணி குத்தாச்சுல. ஆடி மாசம் வந்தா இப்ப என்ன, அவளை எல்லாம் கூட்டின்னு வந்து எனக்கு அவளுக்கு தான் சேவெல்லாம் செஞ்சுன்னு சோறாக்கெல்லாம் போட்டுன்னு இருக்க முடியாது. என்கிட்ட அவளெல்லாம் காசு கிடையாது. அம்மா, நீ என்னம்மா இப்படி பேசின்னு இருக்க? அக்கா வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கா. ஏன் இந்த வீட்டுல இருக்க எல்லா பொருளும் அவதான் வாங்கி போட்டா, ஏன் உனக்கு நகை கூட அவதான் நம்ம வாங்கி கொடுத்தா. இப்படி பேசுற? ஆமா செஞ்சாதான், இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆமா, அவங்க அம்மா செத்து போயிட்டா, அவளை பாத்துக்கணும்ல, அதுக்கு யார் காசு கொடுக்கறது? அம்மா, நீ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? பெரியம்மா இல்லன்னா நீ தானம்மா அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கணும். உன்னோட அக்கா பொண்ணு தானம்மா அவங்க. இப்படி எல்லாம் பண்றியம்மா, தப்பா இல்லையாம்மா? அம்மா போயிட்டு பொண்ணுகிட்ட காசு கேட்பாங்களாம்மா? நான் ஒன்னும் அவளை என் 10 மாசம் சுமந்து பெத்துக்கலையே. என்னதான் நம்ம சித்திய அம்மானு வாய் நிறைய கூப்பிட்டாலும் அவங்களால மனசார நம்மள மகளா ஏத்துக்க முடியல போல. இத்தனை நாள் அப்ப என்கிட்ட பாசமா இருந்ததுலாம் நான் சம்பாரிச்சு கொடுத்த பணத்துக்காக தானா? அவ என் அக்கா பொண்ணுதான், அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற? அம்மா, நல்ல கதையா இருக்கே நீ பேசுறது. இதே மாதிரி நீ செத்து போயிட்டு பெரியம்மா என்ன பாத்துன்னு இருக்கும் போது இந்த மாதிரிலாம் கொடுமை படுத்தினா அப்ப என்ன பண்ணிருப்பாமா? அப்ப நான் எவ்வளவு நினைச்சு அழுத்திருப்பா, ஐயோ எனக்கு அம்மா இல்லையேன்ட்டு. இப்படி பண்ணின்னு இருக்க, அப்படிதானே அக்காவும் நினைக்கும். ஓ, நான் சாவனம் வேற நீ நினைக்கிற? நல்லா இருக்கு நீ கதை. அவ மட்டும் உன்னை அந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணிருந்தா நான் அவளை ஆவியா வந்து சாவச்சிட்டு இருப்பேன். ச்சே, இத்தனை நாள் இது புரியாமையே இருந்திருக்கோமே. 1000 உறவு இருந்தாலும் அம்மா மாதிரி இருக்காதுன்ட்டு சொல்லும் போதெல்லாம் நம்மளுக்கு புரியல. இப்பதான் எல்லாம் புரியுது. இதை நினைச்சு இப்ப நம்ம வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. நம்ம சம்பாரிச்சு கொடுத்த காசுக்காகவாது அவங்க நம்மள பாத்துக்கிட்டாங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு போக வேண்டியதான். அம்மா, நீ பேசுறது நல்ல கதையா இருக்கு. உனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீ அமைதியா இருடி, உங்க அக்கா வரா. ஐ அக்கா, வாக்கா. வாமா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? உன் மாமியாரும் உன் வீட்டுக்காரும் நல்லா பாத்துக்கிறாங்களா? எதனா சொல்லு, நான் வரேன் கேக்குறதுக்கு. நல்லா இருக்க சித்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லாதான் இருக்கிறேன். சித்தப்பா எப்படி சித்தி இருக்காங்க? அப்புறம் என்ன வீட்டு பக்கமே வர மாட்டீங்க? மாமியார் வேற கேட்டுட்டே இருக்காங்க, என்ன உங்க வீட்டுல யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. தங்கச்சியாவது அமுச்சு வைக்கலாம்ல. அவளை அமுச்சு வைக்க சொல்றியாமா? இங்கே ஒரு வேலை செய்ய மாட்டா, இப்படி இருக்கிறது குஞ்சு அப்படி வைக்க மாட்டா. இதுல வேற நான் உங்க வீட்டுக்கு அமுச்சுட்டு உனக்கு வேற எதுக்குமா கஷ்டம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன திடீர்னு வந்திருக்க? இல்ல சித்தி, ஆடி மாசம் ஆரம்பிச்சு 3 நாள் கிட்ட போயிடுச்சு. மாமியார் வர கேட்டுனே இருக்காங்க, வீட்டுல வந்து யாரும் என்ன ஆடி சீர் வச்சு கூட்டு போக மாட்டாங்களான்ட்டு. அதான் உங்ககிட்ட காசு இருக்காதுன்னு தெரியும். என்கிட்ட கையில இருந்த காசு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வாங்கிட்டு நீங்களே என்ன வாங்கி வைக்கணுமோ வச்சு கூட்டிட்டு வந்துருங்க சித்தி. மீதி காசு பத்தெல்லாம் சொல்லுங்க, அக்கௌண்ட்ல மாத்தி விடுறேன். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நானே காசு இல்லாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். எப்படி உன்னை சீர் வச்சு கூட்டிட்டு வருதுன்ட்டு. உங்ககிட்ட காசு வாங்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, சரியா? சி, அம்மா எப்படி நடிக்குது பாரு. இதுல என்ன சித்தி இருக்கு? என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன்ல. சரி சித்தி, இதை வச்சு பாத்துக்கோங்க. பத்தெல்லாம் கேளுங்க, மறுபடியும் அக்கௌண்ட்ல அமுச்சு விடுறேன். மாமியார் கிட்ட கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் சித்தி வந்து நான் கிளம்புறேன். அவங்க தேடுவாங்க. வேலைக்கே போலனாலும் அவகிட்ட காசு இருக்கான். பத்தலன்னா சொல்லுங்க, அக்கௌண்ட்ல வேற அனுப்புறேன்றா. பரவாயில்ல. மா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இப்பதான் அப்படி பேசுனேன், இப்ப அக்கா காசு கொடுத்தனே வாங்கி உள்ள வச்சுக்கினேன். இப்ப மட்டும் உனக்கு ஆகி போடணும், இது பண்ணும் அது பண்ணணும் கிடையாதாமா? ஆமா, வேலைக்கு போல, காசு இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சேஃப்டியா காசு வச்சிருக்கிறா. இங்க வந்தாலும் அவதான் செலவு பார்க்க போறா. அவதானே வந்து தங்குறா, அவதான் வந்து செலவு பார்க்கணும். வேற வேலை இல்ல எனக்கு. எனக்கு கல்யாணம் ஆனா இதான் முணுமுணுத்துனே போறேன். எங்க தலையில நினைச்சு புலம்பின்னு போறேன்.